வெல்கம் டு சேஸ்வாக் யூடியூப் சேனல். நான் வசுந்தரா பியூட்டி தெரபிஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேஷியல். இது சார்கோல் ஃபேஷியல். இது ரொம்ப கருமையான சருமத்துக்கு, அதாவது வெயிலில் போய் ரொம்ப கருத்து போயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் பருக்கள் இருக்கும், ஸ்கின் ரொம்ப டேன் ஆகி ரொம்ப டேமேஜாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இது சார்கோல் ஃபேஷியல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம கண்ணம்மாவோட ஸ்கின்னை பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க பைக்கில் டெய்லி போகிறாங்க. இந்த வெயிலில் பைக்கில் போகும்போது கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப கருத்து போயிடும், டேமேஜ் ஆகும். அதனால் அவங்களுக்கு நம்ம அந்த சார்கோல் ஃபேஷியல் செஞ்சு அவங்களுடைய ஸ்கின்னை ரிவைவ் பண்ண போகிறோம். இதில் முதல் படியாக நான் யூஸ் பண்ண போகிறது கிளென்சிங் ஜெல். ஸோ இந்த கிளென்சிங் ஜெல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கலரே ரொம்ப அழகாக தெரியும். இது கிவி ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற கிளென்சிங் ஜெல். ஸோ நார்மலாகவே கிவி ஃப்ரூட்டை சாப்பிடும்போது நம்ம கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ விட்டமின் சி அதில் இருக்குது, அதோடைய தோல் கூட அவ்வளோ நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இவங்களுடைய ஸ்கின்னில் மேக்கப் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கின்னில் டெட் ஸ்கின் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் ஜெல் யூஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுங்க. அப்போது வேண்டாத இறந்த செல்கள், பழைய மேக்கப் எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ நல்லா ஃபுல்லாக பண்ணுறோம். இதுலேயே கலர் நல்லா பிரைட்டாகிறது நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷ், எஃபெக்டிவான கிளென்சர் நமக்கு ரொம்ப தேவை. நார்மலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க வெளியில். அந்த மாதிரி செய்யும்போது பழைய ஸ்கின் பில்டப் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின்னில். ஸோ அந்த ஸ்டேல் ஸ்கின் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பிரைட்டாக தெரிய மாட்டோம். ஸ்கின்னில் ஏதாவது தொற்றுக்கள்லாம் வரலாம். அதனால் நல்லா கிளென்ஸ் பண்ணணும். கிளென்சிங் ஜெல் போட்டோம், நல்லா மசாஜ் கொடுத்தோம். இப்போ அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா துடைக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வருது, எல்லா மேக்கப் ஜஸ்ட் லைட்டாக கொடுத்தாலே எல்லா மேக்கப்பும் வந்துடுறது. போர்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஓப்பன் போர்ஸ் தெரியுது அவங்களுடைய ஸ்கின்னில். ஸோ இவங்களுடைய ஸ்கின்னுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் தேவையாக இருக்கும். அதாவது ஒரு மாதத்துக்கு 2 முறை கண்டிப்பாக அவங்க செய்யணும். அதே மாதிரி ஒரு 2-3 மாதங்கள் அவங்க செய்யும்போது கண்டிப்பாக ஸ்கின் ரொம்ப பழைய மாதிரி நல்லா வந்துடும். இது டீப் போர் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப எஃபெக்டிவான கிளென்ஸ் பண்ணும்போது இதை டீப் போர் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெத்தி தான் சீக்கிரமாக டேன் ஆகும். அதுவும் இந்த மாதிரி சில பேருக்கு ப்ரொஜெக்டிங்காக நெத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக டேன் ஆகிடும். அவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் வெயிலில் போகும்போது. ரெண்டாவதாக நான் போடுறது பிளாக் டைமண்ட் ஸ்க்ரப். ஸோ இந்த பிளாக் டைமண்ட் ஸ்க்ரப் அப்படின்றதில் இரும்பு சத்து இருக்குது. அதனால் இது நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் ஸ்கின்னுடைய அந்த உள் பகுதியிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நான் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு நான் அவங்களோட ப்ரஷ்ஷால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கை விரல்களால் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்க்ரப் அப்படின்றதுனால நல்லா உள்ளே போகணும். ப்ரஷ்ஷால் அவ்வளோ தூரம் போகலைனாலும் கைகளால் எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த ஃபேஷியலில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டெப் தான். ஏன்னா இதில் இருக்கிற இந்த இரும்பு சத்து உள்ள இந்த ஸ்க்ரப் இது அவங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கின்னில் இருக்கிற பிளாக்கான எல்லா அழுக்குகள், அந்த கரும்புள்ளிகள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப யூனிக்கான மேக்னெட் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி மற்ற கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு வந்திருக்கு இப்போது இந்த 2-3 வருஷங்களாக. ஸோ இதை நம்ம ஒரு மேக்னெட்டால் எடுக்க போகிறோம். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ பிளாக் டைமண்ட் ஸ்க்ரப்பை எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி போடணும். ஸோ ஃபேஸில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நெக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக அவங்களுடைய காதுகள் எல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ பிளாக் டைமண்ட் ஸ்க்ரப்பு எல்லா இடத்துலையும் போட்டாச்சு. போட்டுட்டு நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்க்ரப்பில் தான் ஃபுல்லாக எல்லா ஊட்டச்சத்தும் இருக்குது. இரும்பு சத்து மற்ற எல்லா விட்டமின்ஸும் கலந்தது இந்த ஸ்க்ரப். ஸோ இதால் நான் ஸ்க்ரப் பண்ணுறேன், அவங்களுடைய இறந்த செல்கள் போகிறதுக்கும் நல்ல பிரைட்டாக வரதுக்கும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அதை ப்ரோபால் எடுக்க போகிறேன். இந்த ஃபேஷியலோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ப்ரோப் தான். இது ஒரு மேக்னெட். ஆக்சுவலி இந்த மேக்னெட்டால் இதை நம்ம எடுக்க போகிறோம்.
அது கிட்ட போகும்போது அந்த இது வருது பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ஒரு கிளாத்க்கு உள்ளே இதை வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இந்த கிட்ட போகும்போது ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பேக்கை எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு சிகிச்சை இது. அட் த சேம் டைம் அந்த இடம் அவங்களுடைய ஸ்கின் வந்து எவ்வளோ பிங்காக மாறுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது அப்படியே இந்த இதுக்கு பேக்குக்கு கை கால் முளைச்ச மாதிரி அவ்வளோ அழகாக வரும். ஸோ நம்ம வந்து அது துடைக்கவே வேண்டாம், அவ்வளோ அழகாக இந்த மேக்னெட்டை பார்த்து இந்த பேக் வந்து சேர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேஷியல், ரொம்ப கலர் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டையும் கொடுக்கும். ஸ்கின்னில் எவ்வளோ ஊட்டச்சத்து கிடச்சிருக்குன்றதையும் பார்க்கணும். நோஸில் செய்யும் போதெல்லாம் அப்படியே பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம மசாஜ் க்ரீம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கிவி, பிஸ்தா எல்லாம் கலந்த இந்த மசாஜ் க்ரீம் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போது அவங்களுடைய கருமையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு, கரும்புள்ளிகள் தழும்புகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல மசாஜ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு இன்விகுரேட்டிங் மசாஜ் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ரத்த ஓட்டத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்காக செய்கிறது. இந்த ஃபேஷியல் வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கும் செய்யலாம், ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கும் செய்யலாம். ஆயிலியாக இருக்கும்போது அவங்களுக்கு பருக்கள் இருக்கும், அதுக்கு ரொம்ப நல்லது. ட்ரையாக இருக்கும்போதும் இது நல்லா வந்து ரத்த ஓட்டத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுனால ரொம்ப நல்லது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இது வந்து சூட்டபிளான ஒரு ஃபேஷியல் தான். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது பிளாக் ஜெல் மாஸ்க். போட்டிருக்கிற மசாஜ் க்ரீமை நான் துடைக்கல, ஏன்னா இவங்களுக்கு ஊட்டச்சத்து தேவையாக இருக்குது. அதனால அது மேலேயே இந்த ஜெல் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ ஒரு ரொம்ப நல்லது. இப்போவே நம்ம கண்ணுக்கே தெரியுது அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு. இதை அவங்க வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை போய் செஞ்சுக்கலாம், ஏன்னா இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரீட்மெண்ட். பிளாக் டைமண்ட் ஃபேஷியல் அப்படின்னு கேட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ் வாட்டரில் நினச்ச ஐ பேட்ஸை கண் மேலே வச்சிடுறேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். மாஸ்க் போட்டு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் டோனரை மிஸ்ட் மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், ஸ்கின்னோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சாஃப்ட் காட்டனால் நான் வைப் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கண்ணம்மாவோட ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஹெல்த்தியாக தெரியுது. அவங்களுக்கு முதல்ல இருந்த அந்த ட்ரைனஸ், அந்த கரும்புள்ளிகள் இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸில் மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்னு சொல்லலாம், அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி பிளாக் டைமண்ட் ஃபேஷியல் நீங்களும் செஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.